அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2024ஆம் ஆண்டின் இந்த மக்களவை தேர்தல் அறிக்கையை தயாரிக்க மக்களிடம் திமுக கருத்து கேட்க திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இதனை எவ்வாறு செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, என்றாலே தேர்தலுடைய கதாநாயகனாக பார்க்கப்படுவது ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கை தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவிற்கு பெரிய அளவில் கை கொடுத்ததாக நம்பப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவினுடைய சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவானது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற கனிமொழி தலைமையில் குழு ஒன்று அந்த குழுவில் கிட்டத்தட்ட 9 பேர் இருக்கக்கூடிய நிலையில் அந்த குழுவானது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை சமைத்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குழுவிற்கு பரிந்துரைகளை அனுப்புமாறு பொதுமக்களுக்கு திமுக தலைமையானது தற்பொழுது கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அதில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் டிஎம்கே மேனிபெஸ்டோ 2024 உங்கள் பதிவுகளை வரவேற்கிறது என்ற தலைப்பில் தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அதனை பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவரும் தங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பி வைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் பங்களிக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறது. மிக முக்கியமாக எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அண்ணா அறிவாலயம் முகவரி கொடுக்கப்பட்டு அந்த முகவரிக்கு தங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கலாம் என்றும் அதற்கு அடுத்தபடியாக தொலைபேசி எண்கள் மூலமாக பகிர்வுகள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் பொதுமக்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் வாயிலாக கேட்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி மூலமாகவும் மிக முக்கியமாக சமூக ஊடகங்களை பதிவிடுங்கள் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறது. அதன்படி தொலைபேசி மூலமாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஹாட்லைன் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 08069556900 என்ற ஒரு ஹாட்லைன் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டிஎம்கே மேனிபெஸ்டோ 2024 என்ற ஹேஷ்டேக்குடன் எங்களுக்கு ட்வீட் செய்யுங்கள் அல்லது பதிவுகளை பேஸ்புக் பக்கம் மற்றும் வாட்ஸ்அப் எண் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவீடு செய்யலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதே போல டவுன் ஹால் கூட்டங்களில் பங்கு பெறுங்க என்றும் தெரிவித்திருக்கிறது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழுவானது பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபட இருக்கிறது. அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையினை தற்போது திமுக தலைமையானது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜ்.